மக்களே, நாம எதிர்பார்த்த இந்த தருணம் ஹலோ ஹலோ அதுதான் உங்களோட ஒரு நிமிஷம். என் கேமரா என்ன வரல, அதுக்காக வெயிட் பண்ணேன். அது வந்துருச்சு. ஆடியோ மட்டும் பார்த்துங்க சார். கடைசியில் கேட்குதான்னு பாருங்க சார். இங்கே கடைசியில் சொல்லுங்கள், ஒரு ஆள் கிளியராக கேட்குதான். அது பண்ணிக்க. மைக் பிடிக்க தெரியாமல் 20 வருஷம் பேசுவேன் பாருங்க. அவங்க ஒரு அப்பியரன்ஸ் வீடியோவில் வரன்றக்காக மைக்கை கொஞ்சம் இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. நான் மதுரையிலேருந்து ஹோல்டு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், இருக்கட்டும். ரொம்ப ஹலோ நீங்கள் வாட்டுக்கு டவர் கிடைக்கலன்னு சொல்லிடாதீங்க. இந்த மைக் கொஞ்சம் பேஸ் இருக்கா சார்? இங்கே ஒரு ஆள் சொல்லுங்கள் சார். கடைசியில் கேட்குதான். ஓகே தானே? ஆமாம். மூலம் கூட்டத்துக்குள்ளே இருக்கீங்களான்னு தெரியலையே. ரைட். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குள் இருப்பவர்களாம் தமிழர் அல்ல, தமிழ் யாருக்குள் இருக்கிறதோ அவர் தான் தமிழன்னுவோம். இத்தனை மைல் கடந்து எத்தனை ஆயிரம், கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து தமிழுக்காக ஒரு விழா எடுத்து தமிழர்களாம் ஒன்றிணைச்சிருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்து, நான் பின்னாடி படித்து சொல்லலான்னு பார்த்து அந்த நேரம் எல்இடியை தூக்கிட்டீங்க. என் நேரம் பார்த்தீங்களா எப்படி அமைன்னு? இன்ன வரைக்கும் இருந்துச்சு பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் பிளெயினாகவே இருக்கும். ஆமாம், நம்முடைய இந்தியானா தமிழ் சங்கம் ரொம்ப பெருமை. காரணம் என்னென்னா, இந்த தமிழ் சங்கத்துக்கு முதல்ல வெளியிருந்து வர்ற கெஸ்ட்டு நீங்கள் எதா அப்படின்னாங்க. அது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாக நான் ஒரு ராசியான ஆள். ஒரு தடவை வந்தால் திரும்ப நிறையா பேர் உங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல வந்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி அன்பை சொல்லி மகிழ்கிறேன். அப்படி இவருக்கு ஒரு கை தட்டிருங்க. பாவம், அதோடு வெக்கப்பட்டு போனவர் தான். நாம் துக்கப்பட்டு இங்கிட்டு போயிட வேண்டிதான். ஏன் சொல்கிறேன்னா, உலகத்திலே அதிகமாக மக்களை சிரிங்கன்னு சொல்கிறவர் அவர் ஒரு ஆள் தான். அதுக்காக சொன்னது. உண்மையிலே இந்த கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லேன்னா, தான் வீட்டில் ஒரு ஆள் சொந்தக்காரங்க வந்தால் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு பார்த்துக்குருவாங்களோ, தான் சகோதரை பார்க்குற மாதிரி, தங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி எங்களை 3 நாளாக அவ்வளோ அழகாக அந்த கமிட்டியில் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அழகான சாப்பாடு. ஏன்னா நம்ம ஊர்லேயே அது நடக்காது. 1.5 மணி நேரம் பேசிட்டு டீ இருந்தா பண்ணுவேன். என்னது டீயா? என்னதான் பேசிட்டீங்க? உங்களுக்கு டீ பேசுங்க பார்ப்போம். நல்லா பேசுனா டீ கொடுப்போம், இல்லாட்டி பால்டாயில் கொடுப்போம் அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த பார்த்தீங்களா, நாங்கள் ஜோக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சிரித்த மாணிக்கு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இவன் ஜோக்கு அடித்தம்ம சிரித்து அப்படின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். கொஞ்சம் சுமாரான ஜோக்காக இருந்தால் கூட அது சூப்பர் ஜோக்கான்னு நீங்கள் கைதட்டிருங்க, சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க அப்படி ஒன்றும் ஜோக்கு எடுப்பா இல்லைன்னு நம்ம ஊரில் சொல்லிடக்கூடாது. அதே போல் நல்ல தாய்க்குளங்கள் நிரம்ப இருக்கீங்க. உங்களை நினச்சி எனக்கு பதட்டம். ஏன்னா நீங்கள் போனால் ஒரு ஆளாக போக மாட்டீங்க, கும்பலாக போவீங்க. அந்த மாதிரி யாராவது படக்குன்னு எந்திரிச்சு 10 பேரை ஓட்டிகிட்டு போயிடாங்க. போனால் ஒவ்வொரு ஆளாக போகணும். இந்த வரீங்க பார்த்தீங்களா, ட்ரெயின் மாதிரி
ட்ரெயின் அண்டு கோயிங் மாதிரி ஆயிருக்கக்கூடாது. குந்துனாப்பில் ஒரு ஆள் இருக்கடம் தெரியாமல் போயிட்டு வந்துடணும். அதே போல் நல்ல ஜோக்காக போயிடும்போது குபீர்னு அரை எந்திரிச்சின்னு வச்சுங்க, எனக்கு படபடன்னு வேர்த்துரும். ஆமாம். இன்னொன்று, அடுத்து 2 மணி நேரம் பேச போகிறோம். அங்கே ஒரு ஆள் நெஞ்ச பிடிச்சி 2 மணி நேரமா பேச இருந்தால் பேசுவோம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே யாராவது போகன்னு முடிவு பண்ணி வெளியே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா முடிவை மாற்றிக்குங்க. வெளியே நம்ம பாண்டியில் மந்திரிச்சு ஒரு தகடு வெளியே வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், பார்த்துங்க. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். எதுக்கு சிரிப்பதற்காக நாங்களாம் வரோம்னா, இது அழகான மருந்து. 100 டானிக்கில் செய்ய முடியாத விஷயத்தை ஒரு சிரிப்பு செய்யும். நீங்கள் சிரித்தா அவ்வளோ அழகாக இருப்பீங்க. டாக்டர் என்ன சொல்கிறார்? சிரித்தா 1 நிமிஷம் சிரித்தா ஒரு சொல் ரத்தம் ஊறும்ன்றார். இப்போ நீங்கள் 2 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, ரத்தம் கொபோ கொபோ கொபோன்னு ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். எதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸை வச்சுக்கு. இதெல்லாம் சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். அதே போல் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது, யாரும் செல்ஃபோன் எடுக்கலை. இதான் நம்ம ஊரில் இருந்தால் மாறி இருக்கும். பூரா முன்னுக்கு வாங்கிட்ட வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அந்த டென்ஷனே இல்லை. இப்படி தான் ரசிக்கணும். ஏன்னா அது வந்த பின்னாடி நம்மளாம் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, மிட் நைட்டில். நான் அரை தூக்கத்தில் எடுத்து, ஹலோ கேட்குதா, எத்தாப்பில் ஹலோ கேட்குதா அப்படின்னா, நான் கேட்குது அப்படின்னே, அப்போ வச்சிரு அப்படின்ட்டான். இதெல்லாம் நல்ல ஜோக்கு தான். நீங்கள் வேணும்னே சிரிக்காமல் இருக்கீங்க. ஏன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் ரொம்ப செலக்டடாக தான் போட்டு பார்க்குறேன். அதுக்கும் ரொம்ப பிடியாத விரைச்சி நிற்கிது பாவம். முன்னாடியே சொல்லிடுறேன் மேடம். என்ன சார்? ஆமாம், பார்த்து நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆமாம். அதே போல் சார், இந்த நிகழ்ச்சியில் நான் இது வரைக்கும் 4 இடங்களை பேசியிருக்கேன். ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணலை. இங்கே தான் பண்ண சொல்லி வேண்டுதல். பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்காக என் ப்ராப்பர்ட்டியவே ஒன்று ஊரில் விற்றுட்டு 4-5 ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்களாம் அதையும் உட்காந்து ரசிக்கின்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அதே போல் யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவான். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அடுத்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு நோய் நொடியே வராது. ஏன்னா எல்லா நோயும் எனக்கு வந்துடும். உங்களை சிரிங்கன்னு வந்து காலில் விழுந்து கதறி, உண்மையிலே நம்ம கமிட்டியில் இருக்க பெருமக்களை பாராட்டணும். பெரிய முயற்சி. முத இந்த மாதிரி வெளியிலேருந்து அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி, அதுக்காக எல்லோரும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க எல்லாருக்கும். எனக்கு ஒரு பெருமை, இந்தியானாவில் முத வந்த ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை. அதே போல் எல்லாருக்கும் புரியல சார் நான் பேசுகிறது, தமிழ் தெரியுமில்ல? ஏன்னா முதல்ல கேட்டுறது நல்லது. அன்றைக்கி ஒரு இடத்துல 1.5 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னே, தலகாஜா ஹூஹூம் அப்படின்டா பூரா பீகார்கார்ட்ட பிரித்து எடுத்திருக்கேன். அதுக்காக சொல்லிக்கிட்டது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ இந்த ஜோக்கை கேட்டோன்னா எல்லாரும் எந்திரிச்சுட்டு கைதிட்ட போகிறீங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பரவாயில்ல. உண்மையிலே இன்றைக்கி இங்கே தான் பார்க்குறேன், தாய் குளங்கள் சிரித்து பார்க்குறேன். நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு 18 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டிக்கு பக்கத்தில் நீங்களாம் சிரித்து பார்க்குறேன். எனக்கு ஒன்று நான் எல்லா மேடையும் மறக்காமல் சொல்லுவேன், பெண்களுக்கு பொன் நகையை விட புன் நகை தான் அழகு. எதுக்கு கை எப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன்? இந்த கைதட்டுக்கு தான் பாவம். பார்த்தீங்களா? அவரெல்லாம் ஒரு ஜோக்கு கூட ரசிக்க முடியாமல் நம்ம ஆள் போவோம், அழகிறார் இங்கிட்டு அங்கிட்டும் பாவம். இதான் எங்களுடைய நிலைமை. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்தும் ஒரு பேச்சாளர் வந்து பேசுவாங்க. அப்போ 2 பேரும் இணைந்து ஒரு காம்போ நிகழ்ச்சி செய்வோம். நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் என் ஜோக்கை பார்த்துருந்தா கூட புதுசாக கேட்குற மாதிரியே கொஞ்சம் சிரிச்சிருங்க. ஏன்னா வந்திருக்கிறது நான் 22 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் வாட்டி கீழே இருந்து நம்பர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, 25 தடவை சொல்கிறேன் அப்படி சரி. உண்மையிலே இங்கே தான் சமையல் அழகாக பண்ணிதாங்க. நம்ம கமிட்டியில் இருக்க எல்லா தாய்க்குளங்களும் அழகாக சமைக்கிறீங்க. அதுக்கு மூலம் உங்களுக்கு பாராட்டு. அன்னைக்கு ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற உப்பு இல்லை, துவர்ப்பு இல்லை, ஒவ்வொருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்காக சாப்பாடு இல்லைன்றாங்க. அதை என்னம்மா எதுவுமே டேஸ்ட்டே இல்லை அப்படின்றேன். அந்த அம்மா சொல்லுது, எங்களுக்கு வேறு சமைச்சிருக்கேன் தம்பி, இது வாரால் போராளுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அப்படிலாம் இல்லாமல் உபசரிப்பு, தமிழருடைய உச்சக்கட்ட பண்பாடு விருந்தோம்பல். அதை நேற்று கூட ஒரு உணவு திருவிழா மாதிரி ஒரு பிரபு சார் வீட்டில் எல்லாரும் போய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். இதான் வேறு என்ன சார் மகிழ்ச்சி? சார்
நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோவடிக்காமல் வாழ்ந்தாலே போதும் சார். இங்கே பார்த்தேன், இந்த மாதிரி இடையில சின்ன சின்ன தத்துவம் சொல்லுவேன். படக்குன்னு பதறி எந்திரிக்காமல் அப்பப்போ இதான் சார் வேணும். நாங்கள் பொதுவாக கருத்தெல்லாம் சொல்கிறதில்ல. ஏன்னா நீங்களாம் நிரம்ப படித்து இந்த நாட்டில் வந்து வெற்றியாளராக ஜெயிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கலாம். எத்தனை மைல் கடந்து ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ போய் உங்களுக்கு நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான், கருத்து நிறுத்தின்றுவீங்க. அதனால் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போல் குடும்ப விழாவை நடக்குது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சம்சாரத்தை கூப்பிட்டான். மரகதம் என்னங்க வாமா, உன்னை கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆச்சுமா, உன் சமையல் இன்னைக்கு தாம்மா மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? முன்னாலாம் கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடக்குடி. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்து சொன்ன நகைச்சுவை. ஒட்டு மொத்தமாக கைதிட்டு வரும்னு பார்த்தேன். மொத்தமே 16 பேர் சிரித்து 7 பேர் கைதிட்டு இருக்கீங்க. இதில் 4 பேர் என்ன ஜோக்குன்னே தெரியாமல் கைதிட்டு இருக்கீங்க கூட்டத்துக்குள்ளே. எல்லாத்தையும் நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன் சார். உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. நல்லா யோசிச்சுக்க, நான் சொல்ல டாக்டர் சொன்னது. உடனே சிரிக்கிறவங்க 110 வயசு. அப்படியே பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13 பார்த்துக்கு. இன்னொன்று, ஒருத்தன் சிரிக்காமல் இருக்கான்னா அவன்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். சிரிக்கிறவனையும் முறைச்சி முறைச்சி பார்க்குறான்னா நோய் முத்திச்சுன்னு அர்த்தம். சில பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வாய்கிட்டு வந்து பார்ப்பேன் அப்படின்னா. 2-3 இடம் இருக்குது சார். தயவுசெய்து சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் 1.5 மணி நேரம் தான். நம்ம பக்கத்தில் வைக்க 4 மணி நேரம் ஓட்டுவான். வருவானே ஐயோ சுட போகிறானே, இருடா அவன் வரங்கூலி ஏண்டா வந்து. இதே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் தயவுசெய்து சாப்பிடும்போது வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்களை தாண்டி கை கழுவ போகிறவன் சில கை கழுவான், முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. அப்படின்வான். கருவேப்பிலை தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். சில டிஷ்யூ பேப்பர் எடுத்து துவட்டிட்டு போவாங்க. அதனால் சில இடங்கள் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, எல்லாமே பார்க்கலாம் சார். இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க, யார் பொண்ணோட அப்பா யார் மாப்போட அப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருமே நீங்கள் கேட்க வேணாம், பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். தோளில் துண்டு போட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு பார், அவர் தான் மாப்போட அப்பா. தோளில் துண்டு போட்டுருந்தாருன்னா மாப்போட அப்பா. ஓரமாக உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார். மேடம் இங்கிட்டலாம் சிரிக்கிறாங்க, நீங்கள் என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? நான் மேடம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு கமிட்டி மாதிரி பேசியிருக்கீங்களா? முதல் 4 ஜோக்கு நீங்கள் சிரிங்கடியே, 7வது ஜோக்குல தான் நாங்கள் சிரிப்போம். இப்படி இல்லாமல் ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்க. ஆமாம் பார்த்துக்குங்க. நானே 2 பேரை ரெடி பண்ணி கூட்டத்தில் வச்சுருக்கேன். $8 ஜிபேயில் அனுப்பி. அதனால் ரொம்ப சிரிக்க போகிறேன் சார். நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஏன்னா பார்த்தீங்களா, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எது நினைக்கிறீங்க சார்? வாக்கிங் போகிறது நினச்சிங்களா? வாக்கிங் உண்மையிலே எப்படி சார் போகணும்? எனக்கு டாக்டர் சொன்னால் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். வாக்கிங் எப்படி போகணும்? எனக்கு டாக்டர் சொன்னது, நல்லா கையை வீசி வீசி நடங்க, வேர்க்கணும், 3/4 மணி நேரம் நடக்கணும், 10,000 அடி வேர்த்து டிஷர்ட்டை கலத்தி புளியணும். அதான் வாக்கிங் அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி எப்படி வாக்கிங் போகிறான்னு தெரியுமா? எல்லாரும் 2 ஸ்டெப்பு போகிறேன். 2 உளுந்த விட உடனே லவக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவேன். இங்கிட்டு அது என்ன சுண்டலா, அது கொஞ்சம் கூடனே, பாப்கார்னை கூடனே சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு 16 வருஷம் போகிறேன், வாக்கிங் போகிறேன். வெயிட்டு குறையில எப்படி குறையும்? சில நாய்க்குட்டி கூட்டு வாக்கிங் போவேன், உடனே வெயிட்டு குறையும். நாய்க்குட்டிக்கு, அவனுக்கு கிடையாது. ஆனால் உண்மையிலே எப்படி வாக்கிங் தெரியுமா சார்? காலைல நடையில் ஆரம்பித்து ஒரு வடையில் முடியுது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்படிலாம் இருந்தீங்கன்னா 20 ஜோக்குலையும் என்ன இழுத்துக்கிட்டு போயிடும். நான் ஒரு ஜோக்கு சொல்லிட்டு உங்களை ஆசையோடு வந்து பார்ப்பேன். பதிலுக்கு நீங்களே நீ திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் குழப்பம். நான் இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக, எங்களுக்கு தூக்கம் வராமல் போயிடும். அதே போல் பெண்கள் கள்ளங்குடம்லாமல் சிரிங்க. ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஒருத்தன் டாக்டர்கிட்ட போகிறான், ரேச காலை இழுத்து போனான். டாக்டர் கேட்டார், என்னங்க? கால் வலி சார். எங்க கால் வலின்னு நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களே, சம்சாரத்தையும் கூட கூட்டு வர வேண்டியன, எதுக்கு தலைவலி வேற? பரவாயில்ல. அப்போ மனைவி ஜோக்கு சொன்னால் மகிழ்ச்சி ஆகுறீங்க. வரிசை அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா?
இப்போ ஒரு நகைச்சுவை சொல்ல போகிறேன், எல்லாரும் எந்திரிச்சிட்டு கைதிட்ட போகிறீங்க. அந்த அம்மா எல்லா ஜோக்கும் அப்படித்தான் சொல்கிறேன். ஐயா ஐயா உட்காருங்க, சொன்ன பின்னாடி சரிங்கய்யா. என்னங்க ரொம்ப ஆர்வக்கோளாறாக இருக்கீங்க சார். காட்டுக்குள்ள மனைவி மாமியார் வர்றாங்க, எதிர்த்தாப்புல ஒரு காட்டெருமை வருது. அவன்கிட்ட கேட்குறாங்க, மனைவியை காப்பாற்றுவீங்களா மாமியாரை காப்பாற்றுவீங்களா? அவன் இந்தா பார்த்தீங்களா, என்ன நீங்கள் எல்லா ஜோக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க, பூரா பின்னாடி போயிடுவீங்க, எல்லாரும் பார்த்துருக்க முடியாது. ஆமாம், அங்கே ஒரு அம்மா எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது, ஆனால் என்ன சொல்லுன்னு புரியலை. ஆனால் கமிட்டியில் இருக்காலே முன்னாடி சிரிக்கிறீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கி ஒரு லைன்ஸ் கிளப் ஒரு ஆள் கூட்டி போயிருந்தார், முன்னுக்கு உட்காந்துருக்காரு, 300 ஜோக்கு பிரித்து எடுக்கிறேன், இப்படியே உட்காந்தார். என்னான்னு பார்த்தா நல்லா சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினச்சி சிரிக்கக்கூடாது, ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. அந்த மாதிரி அடைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் சார், உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆரம்பிக்கிறேம்மா இருமா, இது திட்டமிட்டு சதிமா, இதெல்லாம் நீங்கள் யாரோ சொல்லி வந்திருக்கீங்க, கேளுங்க. இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க. டாக்டர் போய் உட்கார்றான், இல்லை அமைதியாக கேளுங்க, நல்ல நகைச்சுவை. இப்படித்தான் எல்லா நகைச்சுவையும் சொல்கிறேன். டாக்டர் போய் உட்கார்ந்தோடனே டாக்டர் உட்கார், கையை தூக்குங்க, மோதிரம் பூசா கையை கீழே இருக்கு, காலை நீட்டுங்க, உள்ள மடக்குங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க, 3/4 மணி நேரம் இருமுங்க, தும்முங்க, சட்டையை கலத்துங்க, ஊற்றி விடுங்க. 50 நிமிஷம் கழிச்சு டாக்டர் அவனை பார்த்து கேட்குறாரு, என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படிங்க. பார்த்தீங்களா, எதுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், டைம் எடுத்துங்க சார், மிஸ் பண்ணிடுறாங்க. இப்படி தான் ஆகிப்போச்சு. இதுக்காகத்தான் நம்ம நோயை நம்மளே குணப்படுத்துக்கிறதுக்கு இந்த மேடை. கஞ்சத்தனம் இல்லாமல் சரிங்க சார். பிறந்தோடனே தாய் அள வைக்கிறோம், இறந்த பின்னாடி நம்ம சொந்தங்களாம் அள வைக்கிறோம், இருக்கும்போதாவது மற்றொரு மயில் வைப்போம், சிரிக்க வைப்போம்ன்ற நோக்கத்தில் தான் நம்மளுடைய மத்திய இந்தியானா தமிழ் சங்கத்தில் ஒரு அழகான மேடை. பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடைக்குமா சார்? எல்லோரும் ஒரே இடம் உட்காந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு இடத்துல 60 ஜோக் சொன்னேன், யாரும் சிரிக்கலை. வரும்போது கீழே விழுந்துட்டே அப்படின்னே கக்குன்னு ஊரே சிரித்தான். ஜோக்கு சொன்னால் எவன் சிரிக்கமா, என் சோகத்தை சொன்னால் அப்படி சிரிக்கிறாங்க சார். இப்படி ஆயிடுச்சு காலகட்டம். அதனால் உங்களை பாராட்டுறேன். எழுத்த வீட்லேயும் சைக்கிள், நம்ம வீட்லேயும் சைக்கிளுக்கு தாண்டி சண்டை வராது. எழுத்த வீட்டுக்காரன் 2 வீலர் வாங்கி நிறுத்தணும்னா அந்த அம்மா எழுத்து விட்டம்மா பார்த்துட்டு அப்படின்ட்டு 5 மணிக்கு புளிய மரத்தில் மோதி அந்த டிவி ஸ்பீட்டை கட்டப்பை அள்ளி கொண்டு வருவாங்க. இது கிராமிய நகைச்சுவைனால இந்த பக்கம் மட்டும் சிரிக்கிறீங்க. நீங்களாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டியா? கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டு கூட வந்து உட்காருங்க. இப்போ நானே பேசிக்கிட்டலாம, அடுத்தும் கலைஞர் வருவாங்க. இடையில ப்ராப்பர்ட்டி காமெடி வச்சுருக்கோம். ஆமாம், குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்னது. அதே போல் யங்ஸ்டர் யாராவது மேடைக்கு வந்தாலும் எங்களுடைய நோக்கம் என்னென்னா, உங்களோட கலந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்து போகணும். இந்த சந்தோஷம் எப்போதும் நீடிக்கணும் தமிழ் சங்கத்தில். இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, இந்த தடவை சார் ரொம்ப பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருங்க. நான் நிரம்ப சொன்னேன், இங்கே அழகாக சமைக்கிறாங்கன்னு. நம்ம ஊர்லாம் சமைச்சு அந்த காலத்தில் தட்டில் போட்டாங்க, இன்றைக்கி எல்லாம் சமைச்சு நெட்டில் போடுதுங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8000 பேர் லைக் பண்ணுறான், ஆனால் புருஷன் லைக் பண்ணல. அந்த அம்மா, ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்று போட்டனா? அவன் சொன்னான், அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடித்தவன். இன்னொருத்தன் வந்து சொல்லிட்டான், ஏங்க உங்கள் சம்சாரத்துக்கு பேய் பிடிச்சிருக்காமல, சப்புன்னு இருக்குண்ணா ராஸ்கல். என்ன பேசுகிற? இல்லை, சம்சாரத்துக்கு பேய் பிடிச்சிருக்காம, மரியாதை பேசு. பேய் அப்புறம் பேய் பிடிக்கும் மேடம், கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பொண்ணு நகைச்சுவில் ஏற்ற இறக்கு இருக்கும். அதுக்காக குவியர்ந்து பெண்கள் எந்திரிச்சு மன்னவர்த்தி திருப்பிடுறாங்க. கொஞ்சம் முன்ன பொண்ணு. ஏன்னா ஏன் ஆச்சரியப்பட்டு உங்களை பேசுகிறேன்னா,
ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாய் குழந்தைகள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்களா, கொலையே நடந்தால் கூட சன்னலத்தனலாம் பார்ப்பாங்க. என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டாரா, கதை போட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால பெண்கள், இப்போ பாருங்க பெண்களுக்கு பின்னால சன்னல், ஜாக்கெட்டில் சன்னல் ஏணி போட்டி நல்ல போட்டி வச்சு ஒரு அம்மா ஆசாரி கூட்டு வந்து ரீப்பரை கட்டி விட்டு போயிடுச்சு. வீட்டுக்கார உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு ரீப்பரில் பா. இப்போ அந்த செயல் முடிஞ்சு 2 கயிறை வரை கட்டி தொங்கிட்டு போகுதுங்க. அந்த கயிறில் போல ஒரு குண்டை வரை கட்டி தொங்க விட்டு இந்த அம்மா ஓடி போய் பஸ்ஸில் இருந்து சட்டாண்டு கண்ட்ரேட் கண்ணில் அடித்து ஐயோயோண்டு விழுந்தா. 6 மாதம். உண்மையிலே சொல்கிறேன், இதை உங்களுக்கு கிண்டல் பண்ணுறக்காக சொல்ல. எங்கள் அப்பத்தா ஊரில் இருக்குது, அவ்வளோதான் 4 அடி தான், கூந்தல் 5 அடிக்கு இருக்கும். அவுத்து விட்டுச்சுன்னா தரையில் வந்து விழும். எங்கள் தாத்தா கூந்தல் தூக்கிட்டே போவார் பின்னாடியே. கொஞ்சம் அதிகபட்சமான காமெடி தான். அன்னைக்கு கூந்தல் அவுத்து விட்டா தரையில் வந்து விழுந்துச்சு. இன்னைக்கு ஒரு அம்மா அவுத்து விட்டுச்சு, தரையில் வந்து விழுந்துச்சு, பட்டு தனியாக விழுந்துச்சு. ஏம்மா கீழே எடுக்கு, வேற வாங்கிட்டேன் சார், நசன் ஈரு வேணும் கூடிருச்சு. அதுக்காகத்தான் பெரியவங்களாம் பாருங்கள், பெரியவங்க ஆரம்பித்தா நிறைய பெரியவங்க இருக்காங்க பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு பெரியவர் ஆரம்பித்தா என்ன சொல்லுவார், அதெல்லாம் அந்த காலம்யா அப்படின்வார். எந்த காலம்னு எவனி சொல்ல மாட்டார். என்னங்க அந்த காலத்தில் சொல்லணும்ல சார். சினிமா பாருங்கள், மணிசெம்பிலே இருக்கும், அவன் தான் மனிதன், பெரிய மனிதன், நல்ல மனிதன். இன்றைக்கி மணிசெம்பிலே படம் கிடையாது. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, சிங்கம் 4, மொத்தமே இந்தியாவுக்குள்ளே 5 சிங்கம் தான். ஒரு 16. அப்புறம் சிறுத்தை, நடுநீசி நாய்கள், ஓநாய் கூட்டம். கொஞ்சம் இடையில கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுங்க. ஏன்னா நானாக தனியாக பேசுகிற மாதிரி இருக்கு. மேடையில் போட்டு தனி பேச்சு அப்படி நானாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ வேறு நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதே போல் இந்த குழந்தைகளை ரொம்ப பாராட்டுறேன். ஏதோ இவ்வளோ மைலுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா குழந்தைகளும் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சிலம்பம் பாடுதுங்க, டான்ஸ் ஆடுதுங்க, பேசுதுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. அதை கற்றுக் கொடுத்த உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா குழந்தைகள் அறிவு ஜீவிகள், நம்ம தான் என்கரேஜ் பண்ணோம். எனக்கெல்லாம் அப்படி என்கரேஜ், எங்கள் அப்பாவுக்குலாம் நான் மேடையில் பேசினா பிடிக்காது, தெரியாமல் திருட்டுத்தனமாக பேசிட்டு ஓடியாந்து. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன், ஏன்னா ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணணும். இந்த குழந்தைகள் ஏன் பாராட்டுன்னு தெரியுமா சார்? நல்லா கவனிங்க, ஜோக்கை மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம படிக்கும்போது 8 கொஸ்டின் கொடுத்துக்கு 5க்கு ஆன்சர் எழுதுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 8மே எழுதுறான். தப்பா எழுதுனா கூட ரைட்டு மாதிரியே. 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். ரைட்டு மாதிரியே இருக்கும். ஆச்சரியம் பார்த்துருக்கீங்களா? இன்னொரு கேள்வி, கொஸ்டின் இருந்து ஆன்சர் உருவாக்குறான் சார். சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர். சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வாத்தியார் சட்டை குளிச்சு தெருவில் ஓடுறார். யோயோ அதாண்டு ஓட்டிருக்கான், எதே ஓடலையே. மேடம் ஒரு 4 பேர் இங்கிட்டு வந்து உட்காருங்க மேடம். மேடம் ரொம்ப மன வேதனையாக இருக்குது மேடம் எனக்கு. ஆமாம், இல்லை எது ஒரு கட்டுப்பாடோடு இருக்கீங்களா? இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் யாரும் சிரிக்கிறதில்ல சார், விரதம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து நான், ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு காசு கொடுக்கலையா, நான் என்ன மொத்தமாக ஜிபேயில் அனுப்பிவிட்டு போக முடியுமா? ஆமாம், பார்த்து விட்டு போங்கம்மா, மாற்றி விட்டு போயிடாங்க குழந்தைய. அப்படி நடக்கும் சில இடத்துல, கலராக இருக்காண்டு அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். நம்ம இந்தியா தமிழ் சங்கத்தில் எல்லார் மடியிலும் ஒரு குழந்தை. ஏன் யாருக்கா தெரியுமா? 2 வருஷம் கொரோனா லீவ் விட்டதான் காரணம். பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன சொன்னோம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னோம். நல்ல வேலைக்கு கொரோனா 2 வருஷத்தோடு போயிடுச்சு. 5-6 வருஷம் தான் பையன் இங்கெல்லாம் தவிக்கிட்டு இருப்பாங்க, அங்குள் தள்ளிக்கும் அங்குள் அப்படின்னு வேணும். இதுவும் குழந்தை செல்வம் கண்டிப்பாக வேணும். அதுக்காகத்தான் குழந்தைகள் தினம் நேற்று நல்லா கொண்டாடினோம். நாளைக்கு கூட வாஷிங்டனில் குழந்தை தினம் தான் கொண்டாடுறாங்க, அதுக்கு தான் போகிறேன். இந்த குழந்தைகளை கொண்டாடுறேன் சார், ஒரு நாளைக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கொண்டாடுவேன். அவங்கள பேச விட்டு பாருங்கள், குழந்தைகளை பேச விட்டு பாருங்கள். குழந்தைகளை பாசிட்டிவாக காலையில் எழுப்புங்க. நம்ம ஊரில் அப்படி எழுப்புகிறோம், எப்படி எழுப்பணும்? எந்திரிங்க, மதுரை கலெக்டர் எந்திரிங்க அப்படி சொல்லணும். திருச்சி இன்ஜினியர் எந்திரிங்க, நம்ம காலையில் அப்படியே சொல்கிறோம்.
எந்திரி எருமை அப்படின்வான். அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். பார்த்துட்டீங்களா? ஏன் மித்த நாடு பணக்கார நாடாக இருக்குது, இந்தியா மட்டும் ஏழை நாடாக இருக்குன்னு தெரியுமா? இங்கே ஒரு பயம் பிறந்தோன்னா அப்பா சொல்கிறாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, சயின்டிஸ்ட் பிறந்துட்டான், போட்டு ஓட்டுட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தோன்னே 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு வர்றாங்க, எடுத்து விட்டு எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து விட கொஞ்சம் ஊற்றுவான் என் மயன். ஒருத்தன் கொல்லியை போடுறான், ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான். அப்புறம் எப்படி இருப்போம்? கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். பாசிட்டிவாக சொல்லணும்ல சார், குழந்தைய சொல்கிறதே இல்லை. அவ்வளோதான் இந்த குழந்தையோட பெருமையை சொன்னேன். ஒரே விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து கூப்பிட்றேன். நம்மளாம் பரீட்சையில் பதறுவோம், இந்த ஜீவிகளை பாராட்டணும். இந்த தலைமுறைக்குள்ள அறிவு பிரமாதம் சார். நம்மளாம் பென்ட்ரைவ் மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்குள்ள குழந்தைல சுயம்பா எழுதுறான். நம்மளாம் ஒன் வேர்டு கொஸ்டின் ஒரு வரி தான் எழுதணும். இன்றைக்கி ஒன் வேர்டுக்கே 20 பக்கம் எழுதுறவிருக்கா சார்? நடந்தது தெரியுமா உங்களுக்கு? கேள்வி ஒன் வேர்டு, கஸ்தூரிபாய் குறிப்பு எழுதுக. காந்தி மனைன்னு ஓட்டா 1 மார்க் கிடச்சிரும். அவனுக்கு சுத்தமாக தெரில, 16 பக்கம் பிரிச்சுட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். கஸ்தூரிபாய், இது அகலமான பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்துல உரிச்சு எல்லோரும் தூங்கலாம், நடு வீட்டில் உரிச்சு சாப்பிடலாம். மிரண்டிருக்கார், என்ன சாப்பிட்றீங்களா? அடுத்த பக்கத்தை திருப்பாங்கிறது ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவர் வேர்த்துருச்சு, ஐயோ பாயை கிழிச்சிட்டான். இன்னைக்கு முடிவா என்னதான் சொல்ல வரான்? அடுத்த பாயிண்ட பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆயிட்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. சார் நான் ஒரு ஆளை வீடியோ எடுக்க சொல்லி, எங்கே சார் எனக்கு ஒரு வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்தேன். என்ன சார் எப்படி சார் நான் யூடியூப்பில் போடுறது? எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் சிரிக்கிற ஆடியன்ஸ் கிடப்பாங்க, அன்னைக்குன்னு என் போன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இத்தனை பாய் எழுதிட்டு கடைசி என்ன போட்டுக்கான்னு பார்த்தார்ல, பரட்டார். என்ன போட்டுக்கான்னு பார்த்தா, கஸ்தூரிபாய் வாஜ்பாயோட பெரியது. அவர் கெச்சம் கடிச்சார். நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். சரி, நான் இப்படியெல்லாம் எழுதியிருக்கேன் சார். அவர் அங்கேருந்து, உனக்காவது பரவாயில்லையா, 13 எழுதியிருக்கான். எனக்கு ஒரே வரல என்னை குழப்பிருக்கா. என்ன சார்? கஸ்தூரி பாய் எல்ல கேள் ஓட்டிருக்கா. நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஐயா வகுத்தரிச்ச கலப்புறேன். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? விசில் வந்திருக்குன்னா இது வரைக்கும் அவர் அந்த ஜோக்கை கேட்கலன்னு அர்த்தம். அது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, 20 நாளாக அவர் காதுக்கு சிக்காமல் இருந்திருக்கேன் ஜோக்கு. ஆச்சரியம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் தமிழ் மீடியம் தான். ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம பெரியவங்களுக்கு பூரா தெரியும். செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதிட்டான். வாத்தியார் செய்வனை வச்ச மாதிரி படுத்துட்டார். என்ன எழுதினான் தெரியுமா? செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரியும் அழைத்துட்டு வந்து சுடுகாட்டில் உட்கார்ந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையங்கள் செய்துள்ளார். போதும் சார், ஏன்னா அடுத்து ஆள் இருக்காங்க. நான் எனக்கு 1.5 லட்சம் காமெடி தெரியும்ன்றக்காக நான் பாடி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் ஒரு ரத்த வாந்தி எடுத்து கிடப்பீங்க. அதனால் உங்களை உயிரை காப்பாற்றுறது என் பொறுப்பு. அதனால் ரொம்ப அழகான மனசு. நான் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பேசுனதுக்கு காரணம் நீங்கள் குழந்தையாக மாறி ரசித்தனால. அதுக்காக முதல்ல உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மேடை அழகாக அமைமான்னு இயங்குவோம். என்னை பொறுத்த மட்டுக்கும் மத்திய இந்தியானா தமிழ் சங்கம் 20,000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து இந்த ரசனை மாறாமல் இருக்குது. இந்த ஒற்றுமையும் ரொம்ப நன்றி. இந்த ஒற்றுமை எப்போ இருக்குன்னு சார், நான் மித்த ஊருக்கெல்லாம் போய் பார்க்கும்போது அதுக்கு இந்தளவுக்கு ஒற்றுமை வேணாம், கொஞ்சம் பிரிஞ்சிருங்க. மித்த ஊரெலாம் போக்கும்போது தமிழ் சங்கம் 3 பிரிஞ்சு கிடக்கு. நம்ம ஊரெல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. சந்தோஷம். அங்கே ஒரு ஆள் பார்க்குறாரு, கண்ணு வச்சுட்டியா, ஓ நல்லா ஒற்றுமையாக இருந்தோம், அடுத்த வருஷம் நீ வரும்போது 3 சங்கமாக இருக்க போகிறோம். கண்ணு வைக்கல். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்து ஒரு கலைஞர் வரப்போகிறாங்க. இப்படி ஏதாயா வரப்போகிறாங்கன்ட்டு 2 மணி நேரம் பேசிட்டாயா, இவன் நல்ல பேச்சாளர் இருக்கா அப்படின்னு நினச்சிடாங்க. உண்மையிலே
ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நான் வரும்போது சென்னையில் இறங்கி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டேன். இதை மட்டும் கேளுங்க, சிரிப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்களா, என்னுடைய 4 ரசிகர் அங்கே கிடக்குங்க. எனக்கு ஒரே கைதட்டுற 4 கோஷ்டியுமே வாசிகளில் இருக்காங்க. ஆஹா, வெரி குட் வெரி குட் வெரி குட். பூரா பேருக்கு ஜிபே எடுத்து பாருங்கள், முடிஞ்சோடனே 10 பைசா வந்திருக்காது. என்கிட்ட கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த ஏர்போர்ட் டீ சாப்பிடும்போது ஒரு ஆள் வந்து செல்ஃபி எடுத்தார். போன உடனே குபேர்னு ஒரு 2 பேர் வந்து ஒயிட் எடுத்தான், செல்ஃபி எடுத்தான், க்ளோஸில் எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டான் சார். எனக்கு படபடன்னு வேர்த்துருச்சு. 5 செல்ஃபி எடுத்துகிட்டு கேட்குறான், நீங்கள் யாருண்ணே அப்படின்டான். தம்பி, நான் எல்ஐஜி ஏஜென்ட் தம்பி, பாலிசி போடுறக்கா வந்தேன் அப்படின்னேன். அது மாதிரி இல்லாமல் இந்த இன்முகம் எப்பொழுதும் உங்களுடைய மனசில் குடும்பத்தில் தங்கணும். எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அப்படியே இருங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிடத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வருகை இந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கமும். அவளை சொல்லுவா இல்லை ஏம்மா பார்த்தீங்களா, இன்னும் வயசு இருக்குது மேடம், 42 வயசு. அடுத்து ஒரு கலைஞர், அவங்களும் ஜல்லிக்கட்டு நடந்தது மதுரையில். அதனுடைய முதல் பெண் வர்ணனையார். அதுக்கு முன்னாடி ஆங்கர் எம்சி பண்ணது ஆண்கள் தான் பண்ணாங்க. நிரம்ப திரைப்படங்கள் நடிச்சிருக்கான். சூர்யா அவருடைய எதற்கும் துணிந்தவன் ஈட்டின்னு ஒரு படம், அதில் சூர்யாவோட அக்காவை நடிச்சிருந்தாங்க. சூர்யாவோட 17 வயசு கம்மி, ஆனால் அக்காவை நடிச்சிருந்தாங்க. இதுதான் நம்முடைய தலையெழுத்துன்னு போக வேண்டியதுதான். இப்படி நிரம்ப பெருமைகள். பட்டி மன்றம், பாட்டு மன்றம். அவங்க பேசாத மேடை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசாத ஒரே ஒரு மேடை தூக்கு மேடையில் அவங்க பேசலை. அதுக்காக போய் பேச முடியுமா? ஏன்னா அவன் தூக்கு மாட்டினதே அவங்க பேச்சை கேட்டுத்தான். இந்த மாதிரி சில நகைச்சுவையில் இடையில சொல்லுவோம். வாங்கம்மா வாங்க வாங்க. பாராட்டி சொல்லுங்க. பற்றி ஏதோ ரொம்ப பெருமையாக சொன்னீங்களா சார்? உண்மையிலேயே உங்களை பற்றி பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், ரொம்ப அழகாக பேசுவாங்க. போன வாரம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஓடிடுறேன். பரமக்குடியில் அவங்க 1.5 மணி நேரம் பேசினாங்க. பேச்சை கேட்டு ஸ்பாட்லேயே 50,000 ரூபா நன்றி ஃபைன் போட்டாங்க. அது மாதிரி இங்கே எதுவும் நடந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் என்று சொல்லி இப்பொழுது அன்னபாரதி அவர்கள் இந்த மேடையில் மேலே சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நான் சர்க்கஸாக பண்ண வந்திருக்கேன். இல்லை, உண்மையிலேயே தன்னுடைய மதுரை தமிழ் மூலமாக கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேலே போயிருக்கிறாரு அப்படின்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் நம்ம சொல்லிடலாம். என்னை சொன்னாலும் அவங்களும் சொல்லணும். அவங்களும் ஒரே வாரத்தில் 3 நாடு போனாங்க. தேங்க்யூ சார். செட்டிநாடு, ஒரத்த நாடு, ராம் நாடு, 3ஐயும் கூட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆமாம், பாருங்க. நன்றிங்க நன்றிங்க. மேலே பெரிய நான் அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். முழுக்க 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 சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அதற்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஒரு வணக்கத்தோட இந்திய தாயின் வயிற்றில் பிறந்து கடல் கடந்து வந்தாலும் தாய்ப்பாலை போல தமிழை மறக்காமல் இருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருந்துக்கிட்டு தமிழ் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இவ்வளோ அழகாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்களா, அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள் அந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். ஸோ உண்மையிலே தமிழில் 100 வகையான பூக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கலநீர், செங்கோடு வெறிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிலம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், கரந்தைப்பூ, குளவிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, தனக்கன்பூ, தாளப்பூ, குரலைப்பூ, குவளைப்பூ, கோடைப்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பல்லாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, கருணச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பு, புன்னாகம்பு, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிரல் நாரி, குறுந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 99 வகையான பூக்கள் இருக்கிறது.
அந்த 99 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்புங்கிற ஒரு பூவும் மத்திய இந்தியான தமிழ்ச்சங்கத்தில் பூத்து குலுங்க வேண்டும் சொல்லிட்டு மனசார வாழ்த்தி, கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அழகாக ரசிக்கிறீர்கள். 80s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். 90s கிட்ஸ் ஒரு கைத்தல் கொடுங்க. சூப்பர்டா. 2K கிட்ஸ் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். இந்த முன்னாடி இருக்கிற குட்டீஸ்லாம். ஆனால் அந்த 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதான் 2K கிட்ஸு, பரவாயில்ல. அறிவா இருந்தா அதான் 80s கிட்ஸு. அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதாங்க 90s கிட்ஸு. பார்த்தீங்களா, நம்மளாம் 90s கிட்ஸ் பூரா வெறித்தனமா ரசிக்கிறீங்க. அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன், கரெக்டுனா நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு டக்கு டக்குன்னு கைத்தில் கொடுத்தா நம்ம போயிட்டே இருக்கலாம். கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா இதுக்கு கைத்தட்டல் கொஞ்சம் அதிகமா வருது. ஆனா இந்த இடத்துல சொல்றேன், லேடிஸ்களுக்கெல்லாம் வீட்டுக்கார் வழுக்கத்தலை ஆயிட்டே டைவர்ஸ் அப்படின்ட்டு போயிடாதீங்க. உண்மையிலே வழுக்கத்தலை விழுந்த ஆண்கள்லாம் நீங்கள்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். தாத்தண்டி பொய் போட்டா பாருங்கிறீங்கல்ல. உண்மையிலே சொல்றேன், மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதாங்க சொட்டை. அதனால நீங்க இந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். இன்னும் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? சாமியை வணங்குனா அது அந்த காலம், சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் குடுகுடுப்பக்காரன் வருவான், நல்ல காலம் பிறக்குது சாயங்காலம் பிறக்குது. உங்களுக்காண்டி நான் பிராக்டிஸ் பண்ணி மிமிக்ரிலாம் உறைஞ்சிட்டாங்க அந்த மேடம் பார்த்துட்டு. அந்த காலத்துல குடுகுடுப்பக்காரன் வரான், ஆனா இன்னைக்கெல்லாம் வரல. ஏன்? அவனுக்கே தெரிஞ்சு போச்சுமா, அவனே இனிமே உனக்கு நல்ல காலமே பிறக்காதுடா அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் என்ன வித்தியாசம்? கெட்டவன் சாகும் போது கஷ்டப்படுறான், ஆனா நல்லவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுறான். அந்த காலத்துல நம்மெல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், அப்படிதானே? இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதுவும் கொரோனா லாக்டவுன்ல ஒரு அம்மா அம்பாள் கிட்டே வேண்டிருச்சு, ஓம் கொரோனாவை ஒளிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி போற்றி போற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேடம் உங்க வீட்டுக்காரெல்லாம் எத்தனை வேளை சாப்பிடுவாரு மேடம்? 3 வேளை. என் வீட்டுக்காரர் 30 வேளை திம்பாருன்னு லாக்டவுன்ல தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா உண்மையிலேயே பெண்களுடைய சமையல்லாம் சாரி இவ்வளவு நேரம் கிண்டல் பண்ணிட்டு போனாரு. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமாங்க? சாப்பிடுறதா, பாத்திரங்கள் வருதா? ஏன்னா இந்தியான மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா? ஐயோயோ, அடடே ஆச்சரியக்குறி. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான வேலை. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் கஷ்டமான வேலை. இனிமே உங்க வீட்டுக்கார் சமையல் சரியில்லைன்னு சொன்னா தயவு செய்து நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. உலகத்திலேயே நான் ரொம்ப படிச்ச பொண்ணு, பொய்யே பேச மாட்டேன், உலகத்திலேயே சூப்பரா சமைக்கிறதுல ஃபர்ஸ்ட் இடம் நம்ம இந்திய பெண்களுக்கு தான் இருக்குது. 2வது பிரான்ஸ், 3வது மெக்சிகோ, 4வது ஜப்பான் அப்படின்ட்டு சொன்னா சமையலை பற்றி பாராட்டணும்னு சார் வந்ததுக்கு அப்புறம் நான்லாம் சொல்கிறேன். அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்தில் காற்று அப்படின்னு ஒரு மென்மையான பாடல், அதுக்கு என்ன பாட்டு போட்டாங்க? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் அதே காற்றை இந்த காலத்தில் தூக்கி போட்டிருக்கான். காற்று மேலே, காற்று சைடில், வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா,
பச்சைக்கல்லப்பு பிரியாணி அச்சிக்க கிட்ட அரியாணி கச்சா மேங்க பைட்டு ஃபைட்டுமா போலீஸ் மாமா கஞ்சா விட்டார் அப்படிங்கிறான். அப்ப பாட்டை கூட எந்த அளவு மாத்தி வச்சிருக்கான் அப்படின்ட்டு சொன்னா, நட்பு பெருசா காதல் பெருசா? நட்புங்கிற மட்டும் கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நீங்களாம் நட்பு கோஷ்டியா? கேங்க பார்த்தாலே தெரியுது. இந்த காதல் மட்டும் கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அந்த கோஷ்டி பூராமே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. உங்களை நான் நட்புலையும் சேர்க்க மாட்டேன், காதலையும் சேர்க்க மாட்டேன். ஆனால் நட்புக்கு உண்மையில ஏன் நட்புக்கு நிறைய கைத்தட்டல் வந்துச்சு தெரியுமா? காதல் அப்படிங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தாங்க ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா. இன்னும் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. காதல்ங்கிறது 6 பேக் மாதிரி, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நட்புங்கிறது தொப்பா மாதிரி, ஒன்ஸ் விழுந்துட்டா கொக்கா மக்கா கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. ஆனா தொப்பை யாருக்கு விழுதா? ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா? ஆண்களா? பெண்களுக்கும் உழுது. நாங்கள் கொஞ்சம் சாரி வச்சு கவர் பண்ணிக்கிடுறோம், அதுக்கு தான் இந்த பெல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்களா. ஆனால் அந்த தொப்பையை குறைப்பது எப்படி? ஒரு சூப்பர் டிப்ஸ். இது வரைக்கும் நீங்கள் எந்த இதுலையுமே படிச்சிருக்க மாட்டீங்க. யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், டயட் இருக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஈஸியாக தொப்பையை குறைப்பது எப்படி? பேனா பேப்பர் இருந்தால் கூட எடுத்து எழுதிக்கோங்க. தொப்பையை குறைப்பது எப்படி? உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, இன்னும் இவ்வளவு ஷார்ப்பா இருந்தா எப்படி நாங்க காமெடி பேசி பிழைக்கிறது? அவங்க பக்கத்துல போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும். அவ்வளவுதாங்க, ஜாலி. வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா? நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும்? எல்லாருக்குமே இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சே ஆகணும். வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரிங்க. உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள், திமிரை கொதிக்க விடுங்கள், தவறுகளை வடிகட்டுங்கள், அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க. வாழ்க்கை என்றென்றைக்குமே டீ மாதிரி தித்திப்பா இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 24 மணி நேரமும் காலையில எந்திப்பாரு, பல்ல விளக்குவாரு, பாத்ரூம் போவாரு, பேப்பர் எடுப்பாரு, மடியில் வைப்பாரு, படிப்பாரு. காலையில எந்திரிப்பாரு, பல்ல விளக்குவாரு, பாத்ரூம் போவாரு, பேப்பர் எடுப்பாரு, மடியில் வைப்பாரு, படிப்பார். பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரம்மா டென்ஷன் ஆயிட்டார். என்ன மேடம் ஜோக் சொல்றதுக்கு முன்னாடியே சிரிக்கிறீங்க? இந்த பொம்பளைங்க இந்த பெருமூச்சு விட்டா வெரி டேஞ்சரஸ். ஆண்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பராவது இருந்திருக்கலாம். டெய்லி உங்க மடியில் ஏறி உட்கார்ந்துருப்பேன். பதிலுக்கு அந்த மனுஷன் ஒரு பிட்டை போட்டாரு பாருங்க, நான் ஒன்றும் டெய்லி ஒரே பேப்பர் படிக்கிறது இல்லடி. சத்தியமா சொல்றேங்க, கண்ணியமானவர்கள் பெண்கள்னா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். கண்ணியமானவர்கள் ஆண்கள் என்றால் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் பச்சை கலர் புடவை கட்டின பொம்பளை புள்ள பொய்யே பேச மாட்டா. தயவு செய்து பெண்களை கோச்சுக்கிடாதீங்க. கண்ணியமானவர்கள் பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். என்ன பண்ண போறேன்னு தெரியல. இல்லை, அடுத்து நானும் சாரும் காம்போவா பேசும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். ஏன் கண்ணியமானவர்கள் ஆண்கள் அப்படின்ட்டு சொன்னேன்னா, மேடம் இருங்க மேடம், கடைசி வரைக்கும் கேளுங்க மேடம், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. கண்ணியமானவர்கள் ஏன் ஆண்கள் சொல்கிறேன்? 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் அப்படிலாம் பொசுக்குன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் பார்க்கும். ஏன் ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்தால சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். கரெக்ட் ஷார்ப்பு. நம்மால் போட்டான்ல பாட்டு, வலது கண்ணு இருக்கும் பெண்ணொரு தீ மேல, அட இடது கண்ணு மேயும் அப்பா இன்னொரு தீ மேல, ஜீன் சக்கா ஜீன் சக்கா ஜீன் சக்கா ஜிங்கடி சக்கா. கரெக்டா ஷார்ப்பா பிடிக்கிறீங்க. சரி, ஆண்கள் நிறைய பேர் தாடி வைத்திருக்கிறார்கள்ல, இந்த தாடி வைத்த ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். தாடி வைத்த ஆண்கள், பிரெஞ்சு தாடியோ இந்தியன் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ் வாண்டட். சோம்பேறித்தனமா?
இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. வேற ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? காதல் தோல்வியா? சொல்லு விடுறது தெரியாம இருக்கிறதுக்கா? சத்தியமா இந்த மாதிரி பாயிண்ட்லாம் எங்கேயுமே கேட்கல. நான் நாளைக்கு போய் இந்த பாயிண்ட்டை நான் டிவியில் போட்டுறேன். நிஜமாவே வேற லெவல். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? ஆனால் இதுக்கு ஆன்சரு தாடி வச்ச ஆண்கள் யாருமே சொல்லலை. வைக்காதவங்க பெண்கள்லாம் கூட பதில் சொல்கிறாங்க. வேற ஏதாவது பதில் வருதா? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? சரி, நான் அப்போ சொல்லிடட்டுமா? இப்போ பாருங்க, அப்படியே அந்த அரங்கமே அப்படி அமைதியாக போகுது. நல்ல வார்த்தையா சொல்லு, ஏன்னா சீட்டு குலுக்கியா போடுறேன். சோசியல் மாரி ஆக்கிட்டாங்க ஒரு நிமிஷத்தில். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில். என்ன அந்த அண்ணன் அப்படி தாடியை சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. கிடைச்சிருந்தா உங்களுக்கு அந்த லக்கியஸ்ட் பர்சனாக இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டிவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் என் தாடி. கிடைச்சவங்க மட்டும் ஓன்னு கைத்தல கொடுக்குறாங்க, கிடைக்காதவங்க ஐயோ ஒரு இதை விட்டுட்டோமே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே மனநிறைவான வாழ்க்கை. உண்மையிலே அப்படி தானே? எவ்வளவு தூரம் ஃபேமிலியாக வந்திருக்கிறீங்க. ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க, சிறப்பு விருந்தினராக. பயங்கர கிராண்டா, பாகுபலி செட்டே தோத்து போயிடும், அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணத்துக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்களே, உங்களோட 25வது கல்யாணம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு. என் ஒய்ஃபை அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னார். சூப்பர் சார், இப்போ 60வது கல்யாண நாள், இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? என் ஒய்ஃபை அந்தமான்லேருந்து இப்போ ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா அப்படின்னு. வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர் அப்படின்ட்டு வாழ்ந்தா வாழ்க்கையில் உங்கள் கைகளில். உடனடியான ஒரு பெரிய பலத்த கைத்தடலோடு மதுரை முத்து சாரை மீண்டும் இந்த அரங்கத்துக்கு அழைத்து விடலாம் மேடைக்கு. மிக்க நன்றி. இந்தியானா தமிழ்ச்சங்க ரசிகர்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க. பெரிய பெரிய பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ சாரோட ப்ராப்பர்ட்டி காமெடி இருக்குது. நானும் சாரும் சேர்ந்து இப்போ ஒரு காம்போவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உண்மையிலே குழந்தைகளுக்கு நிறைய சிலம்பம், பரதம், டான்ஸு, பாடல் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அத்துணை கலைகளுக்கும் ஒரு பெரிய பெரிய பாராட்டுகள். பெற்றோர்களுக்கு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும், பெரிய பாராட்டுகள். ஸோ நவம்பர் 14 நேற்று குழந்தைகள் தினம். முடிந்த வர குழந்தைகளோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன் தெரியுமா? நாமளும் இதே போல இளமையாக இருக்க போகிறதில்ல, நம்ம குழந்தைகளும் இதே மாதிரி குழந்தையாக இருக்க போகிறதில்ல. அதனால் யாராவது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனா அது குழந்தைகளாக மட்டும் இருக்கட்டும். ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே ஒரு குட்டி குழந்தை வருது மேடைக்கு. தேங்க்யூ. அவங்களும் சிலம்பு சுற்றுவாங்க. பரவாயில்ல, கொடுங்களேன், சும்மா கொடுங்களேன். பெரிய சின்ன கம்பா இருக்கே, பெருசாக இருக்கா? இது என்ன பிறந்த குழந்தைக்கு? ஆஹா ஆஹா, அருமையோ அருமை, பெருமையோ பெருமை. இந்தாங்க ஒரு சின்ன சாங் போடுங்க சார். இல்லை இவங்க சும்மா சும்மா 2 சார். படம் அதை பார்த்தோன்னே நான் வந்தது. வாங்க வாங்க, டைம் இல்லை, இருப்பா. சும்மா ஒரு 2 செகண்ட், 2 வெயிட் பண்ணோம், நம்ம வெயிட் பண்ணோம். மேலே போட்டுறாம இப்படி பேக்கில் வாங்கடா. ஏதாவது சாங் போடுங்க சார். தள்ளி வந்துருங்க. அப்போ வீட்டுக்கார நிலைமையை யோசிச்சு பாருங்க. கான்செப்ட் அதுதான். வாங்கடா பாப்பா, அப்படி வாங்க. வெரி குட். ஒரு அப்படி வரிசை எடுக்கு. என்ன என்ன என் மைக் என்ன மைக் வேணுமா? பாட போகிறீங்களா? இல்லை டான்ஸ் தானே? ஓகே ஓகே, இருக்கட்டும். வாங்க வரிசை எடுக்குங்க. ஒரு சின்ன குட்டி கேம் வரீங்களா? வேறு அவ்வளோதானா? அப்படியே லைனில் நின்றுக்குங்க. ஒரு ஸ்மால் கேம், ஸ்டாச்சு சில மாதிரி நிற்க போகிறீங்க.
யார் சில மாதிரி கச்சிதமாக நிற்கிறீங்களோ அவங்க வின்னர். போதுமா? இன்னும் 2-3 குழந்தை வரீங்களா? சும்மா இந்த சைடு ரொம்ப இல்லை, பெரிய குழந்தையா? போதும் 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 போதும், ஸ்டாப். ஐயோ ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன். தாய்க்குள்ள அத்தாடி ஏப்பா, ஐயோ புத்திசலாக பூந்துட்டாங்களே. போதுமையா போதுமையா, இப்போ தாயா உங்களுக்கு ஒரு நாள் லீவ் விட்டது தெரியுது. ஐயோ போதும் போதும் போதும். ஏம்மா என்ன காலையில் பிறந்த குழந்தைலாம்? ஏம்மா என்ன 8 மணிக்கு தான் பிறந்திருக்கு? இது என்னங்கம்மா எங்கம்மா இருந்துச்சு போல குழந்தைங்க? ஐயோ எங்களுக்கு இடைவெளி, ஏம்மா எங்களுக்கு இடமெல்லாம் போச்சே. மா இது ரொம்ப கஷ்டம் போலையே. எப்படி இந்த கேமை நடத்துறது நான்? சரி சரி, வந்தது வந்துருச்சுங்க, போனது போயிடுச்சுக்கன்ட்டு. அம்மா என்ன இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க? என்ன வந்துக்கிட்டு தான் இருக்காங்க? ஐயோ அடுத்த வருஷம்லாம் கேம் ஷோ நடத்துகிற பெரிய கஷ்டம் போலையே. அப்பா நல்ல வேலைக்கு. சரி இப்போ அப்படியே ஒரே வரிசை இல்லைங்களே, 1 by 1 போங்க. என்ன ஸ்ட்ரைட் லைன். ஸ்டாச்சு கேம் விளையாட போறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரெடியா? ரெடி? ஸோ ஆமாம். ஓரளவு கொஞ்சம் இதில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பு ஆரம்பிக்கிறேன். சரியா? ஆஹா என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு கனிவு. ஆஹா ஏம்மா ஏம்மா போதுமா? என்னம்மா எத்தனை தான் வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன கட்டப்பையில் போட்டு கொண்டு வரீங்க குழந்தைய? கொண்டு வந்து கொட்டி விடு. இந்த பாருங்க சார், இந்த குழந்தை வேணுமா, இந்த குழந்தை வேணுமா? என்னங்க வெரைட்டியாக வச்சுருக்கீங்க. ஆஹா பார்த்தீங்களா, இதெல்லாம் மேலே ஏற்றி விட்டு போயிட்டீங்க. என்ன செய்ய போகிறோம் தெரியல பாப்பாவுக்கு. நல்லா கெஸ்ட்டு கூப்பிட்டு வந்தீங்கடா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வேண்டா வெறுப்போடு பார்க்க. சரியா? முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் போனவொன்னே சுற்றி போடுங்க. ஏன்னா எனக்கு சுத்தியல்லே போட்டாங்க. இந்த நகைச்சு ஒரு சின்ன ஒரு அரை மார்க் காமெடி தேவைப்பட்டா சரிங்க சார். இந்த குழந்தை என்னை தூக்க வர சொல்லுது சார். அப்படிதாம்மா. ஆமாம் அப்படியா? பாருங்க அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிடாத, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும். சரி இப்பொழுது கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல் சில்ட்ரன் லிசன் மீ. கேமோட ரூல் சொல்லிடுறேன் சார். ரொம்ப இங்கிலீஷ் பேசாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. சாங் ப்ளே பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஸ்டெப் டான்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணணும், அப்படி நின்றணும், ஸ்டாச்சுவா மாறிடுங்க. ஸ்டாச்சு கேம் ஓகேயா? யாராவது அசைஞ்சிங்க கொட்டாய் விட்டீங்கன்னா அவுட்டு. அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன், அசையக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. உடனே தடி குழந்தை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. என்ன பெரிய இது ஒரு சரியா? நல்லா கவனிங்க, லிசன் மீ. சாங் ப்ளே பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணு, நின்றணும். யார் பெர்ஃபெக்டாக நிற்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ரெடியா? எது இங்கிலீஷில் கேட்டுறாங்கடா, பதறிடுவேன். மூச்சு விடாம செத்துருவோம். ஐயோ ஆத்தாடி இந்த பாத்தியா? சரி சரி, அது குழந்தைகளுக்கு தெரியாது. மைக்க கொடுக்காதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. பா ஐயோ நீங்க வந்து நீங்க சிரிப்பு அதான் வந்துட்டு இல்லை, சிரிப்பே மூடக்கூடாது. சிரிப்பு நான் புகை மூட்டை மாதிரி இல்லடா என்ன பேசுறீங்க? அவனே என்னை கண்டுபிடிச்சிருக்கான், இவர் சிரிப்பு காட்டுறவர் அப்படின்னு என்னை கண்டுபிடிச்சு. காஸ்டியூம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பானோ. ரெடியா? பிளிங்க் பண்ண முடியுமா? அதை என்னன்னு நான் டிக்ஷனரியில் பார்த்துட்டு மூலம் பிளிங்க் பண்ண முடியுமா என்னன்ற நான் மூலம் கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு அப்படியா கண் சிமிட்ட முடியும். என்னங்கம்மா என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க? அவங்க பார்த்தாங்க சின்ன குழந்தை கொஞ்சம் ஃபீல்ட் அவுட்டானால ஆயிரும் அப்படின்னு உடனே எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா வயசுல. அப்படி எந்த கேமுக்கு நீ போடா, அது சின்ன கேம் நீ போ, அப்படி வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு, பார்த்துக்கு. சும்மா லேசானிக்காங்க. அம்மா என்ன கேம் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன ஒரு குருநாதருக்கு ஒரு மரியாதை கூட இல்லையா? ஐயோ ஏப்பா இன்னும் இல்லையா? ரெடி சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி ஸ்டார்ட் நவ். வெயிட். இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. பாட்டுக்கா எனர்ஜி தலையை சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டனை பார்த்தாலே பல்சே தும்பாடி ஓட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுங்க. ஆஹா ஏய் அசைஞ்சா அவுட்டு. என்ன புறணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பேச்சு மட்டும் இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்காம போகட்டும்.
பார்த்தீங்களா, ரன்னிங்கில் கிளம்பிட்டான் நம்மால். சார் இவனை பாருங்க சார், மகாத்மா தண்டி யாத்திரை. எப்பா நீங்கள் என்ன இந்த குரூப் அப்படியே இங்கே நிற்கிறீங்க? என்னப்பா என்ன பாட்டு போடும்போதும் அமைதியாக நின்றாங்க, நிறுத்தணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸை. உல்டாவாக பண்ணிகிட்டு இருக்கான். கலட்டாவில் போய் முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஆஹா அம்மா நீங்கள் வாம்மா, நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. ஆஹா, இப்படி தான் காந்தி தண்டி யாத்திரைக்கு போகும்போது இப்படி தான் இந்த ஸ்டெப்பு தான் அவர் போட்ட ஸ்டெப்பு, அதை இதில் கொண்டு வந்திருக்கான். ஆஹா, என்ன ஒரு ஒற்றுமை! ஆஹா, இதை பார்க்க கண்கோடி வேணும். பார்த்தீங்களா? ஈனா ஈ, ஊனா ஊ. அழகா இருக்கு. யாரையும் அவுட் பண்ண முடியல. திரும்ப இன்னொரு தடவை ப்ளே பண்ணி ஒன்னியத்தான் அவுட் பண்ணலாம் இருக்கேன். ஐயோ, உங்கள்கிட்ட போய் இந்த கேமை நான் ஆரம்பிச்சு தப்பா போச்சே. என்ன எல்லாரையும் அவுட் பண்ணலான்னு பார்த்தேன், கடைசியில் நான் தான் அவுட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் அமைதியா இருங்க. இவர் மட்டும் அந்த ஸ்டெப்பை பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். நீங்களாம் அப்படி இருங்க, நீங்களாம் அப்படி இருங்க. தம்பி மட்டும் ஒன்லி ஒன் டான்ஸ், அவ்வளோதான். ஏன் இங்கிலீஷ் நீங்க கராத்தேக்கு நாங்கள் ஒன்றும் கூட்டு வரல, நாங்கள் கூட்டு வந்து டான்ஸ். என்ன மூஞ்சி மூலம் பேத்துட்டு போயிடுவோலையே. அதுக்கு அவன் மூச்சு எத்தனை தடவை மூச்சு விட்டுட்டு இருக்கான் பாருங்க. இப்போ இதான் செமிஃபைனல் போகிறோம். இதில் யார் வின்னர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? மூச்சு விடலாம், தப்பு கிடையாது. என்ன ஒரு பிள்ளை உண்மையிலே மூச்சு இழுத்துருச்சுங்கண்டா, அவங்க அப்பா அம்மா நீ வெளுத்துட்டு போகிறதுக்கா? ரெடி, ஃபைனல் போகிறோம். ஃபைனல் ஃபைனல். இப்போ தான் வின்னர் யாரு? அப்படி இருங்க, அப்படி இருங்க. யார பார்க்கலாம். இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் பாருங்க சார். எஸ்கூஸ் மீ, இங்க பாருங்க. இது என்ன நடக்குது? இல்ல அங்க தெரியாது, ஆடியன்ஸ் தெரியாது. தம்பி, இவ்வளவு மனவேதனையோட இந்த நடனத்தை நீ பண்ணி நாங்கள் அதை பார்த்து பரிசு, என்ன இப்படி குலசாமி வேண்டிக்கிட்டா இருக்க, அதுலேயும் நம்ம பின்னாடி இருந்தால் மறைஞ்சிரும்னு முன்னாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே. இந்த பாப்பா கண்ணை மூடிட்டு ஏதோ ஆழ்ந்த இது என்ன நகைச்சுவை, ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டு இருக்கேன் பாருங்க. சந்தோஷம் சந்தோஷம். ஆஹா, பரவாயில்ல. எனக்கு என்னன்னா, ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தையெல்லாம் வந்து ஒரு தடவை தான் அந்த கேமோட ரூல் சொன்னேன். நம்ம வயசுக்கு நம்ம மேடை கூப்பிட்டா வருவோமா சார்? இது என்ன கேம்னு கொஞ்சம் பாருங்க சார். நம்ம ஊரில் அது மா இப்படி ஏமா இப்படி மாறி அவங்க ஓடுறாங்கடா. ஏம்மா இத்தனை பேர் இருக்கு, நீ ஒன்று கூட எங்களை மனுஷனாவே மதிக்கலையாம்மா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், எங்களை மனுஷனாவே தெரியலையா? என்ன கேமு அப்படியா? ரொம்ப நன்றிம்மா. இது உங்கள் அம்மா உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி என்னை அனுப்புனதா? அவனை கவலைப்படுத்திட்டு வா அப்படின்னு. ரைட். இதெல்லாம் இப்பொழுது இதுக்கு முத்து சார் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். மொத்தம் 6800 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அந்த 6800 மேற்பட்ட மொழிகளில் இது வராது, இந்த லாங்குவேஜ். நன்றி. ஆக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெரியவங்களே மேடைக்கு வர கூச்சப்படுவோம், ஆனால் அந்த குழந்தைகளாம் ஆசையாக மேடைக்கு வந்தாங்க. இவங்களுக்கு நான் தரப்போகிற கிஃப்ட் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்கள் குழந்தைகள் கிஃப்ட். அங்கே ஒருத்தர் அப்பயே சொன்னேன்லடா, இவனுக்கே கிஃப்ட் தர மாட்டாங்க, இவன் நம்மளுக்கு தரானா. ரொம்ப நன்றி, மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படியே டேக் யுவர் சீட், கோ டு யுவர் சீட். நீங்க என்ன சொன்னாலும் அவன் அவ்வளோ மட்டுக்கான் சார். அவன் என்ன நினைக்கிறான், திடீர்னு இவங்க ரூலை மாற்றி பரிசு கொடுப்பாங்க. அம்மா அவங்க உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போங்க. என்ன குத்து மதிப்பாக கூப்பிட்றீங்க? வாங்க. இரண் யாரு? வாங்க. வாங்க குட்டி பாப்பா, வாங்க வாங்க. உங்கள் குழந்தையம்மா குட்டீஸ் அடையாளம் பார்த்துங்க. ஷுவர்யா, நம்ம வெரி குட் வெரி குட். வாங்கய்யா ப்ளீஸ். பிரைஸ் வாங்கய்யா, கொடுப்போம் கொடுப்போம். வாழ்த்துக்கள், எல்லா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள்.